இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ப்ரான் மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஸோ கடுகு வந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம அடுத்து பெரிய உள்ளி இருக்குல்ல, அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரிய உள்ளி சேர்த்துக்கிறோம். ஸோ பெரிய உள்ளி வதங்குறது கொஞ்சம் நேரம் ஆகும்ல. ஸோ அதை நம்ம கம்மி பண்ணுறதுக்காக உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கினோன்னா சீக்கிரத்துக்குள்ளே உள்ளி வதங்கிடும். ஸோ உள்ளி வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு இது மிக்சியில் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். என்னதுன்னா இந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக ஒரு கால் பெரிய உள்ளி போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இது இப்போ உள்ளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட் இதுக்குள்ளே அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாப் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் வேக விடணும். ஸோ மிளகாப் பொடி நான் ஒரு அரை ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன் தான், அதனால் ஒரு அரை ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா பெப்பர் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த இறாலுக்கு பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பெப்பர் கடைசியில் போடலாம். ஸோ இப்போ இந்த மசாலா போட்டுட்டு நம்ம இது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் இது வேக வைக்கணும். இப்போ அந்த உள்ளி தக்காளி கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயும் இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ நான் பெப்பர் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தால போடுங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன் தான் வரும் பெப்பர். ஸோ இது நான் கழுவி வச்சுருக்கிறேன் ப்ரான்ஸ். சின்ன பொடி இறால் தான். இதை இப்போ இதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி இந்த இறாலும் இந்த மசாலாவும் நல்லா அது இறாலில் பிடிக்கணும் அந்த மசாலா. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ நான் என்னென்னா கொஞ்சம் ரிச் லுக் இது கொடுக்கறதுக்காக, டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அது ஒரு 10 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு தான். ஸோ அந்த தேங்காய் பாலை நம்ம நல்லா ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம லாஸ்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன். அடுத்தது இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன். ஸோ மல்லி இலையும் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப நல்ல எம்மியான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.